இங்கே ஃப்ரண்ட் எலிவேஷனில் இங்கே ஒரு வால் பாயிண்ட் வச்சுருக்கான், இங்கே ஒரு டாப் லைட் கொடுத்துருக்கான். அப்படியே வந்தோம்னா இங்கே மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ் போட்டுருக்க மெயின் பாக்ஸ் ஸ்விட்ச் பாக்ஸு மெயின் ஸ்விட்ச் பாக்ஸில் ஒரு வால் பாயிண்ட் ஒட்டியிருக்கான். அப்புறம் அங்கேருந்து டி பாக்ஸ் ஒரு லைன் ஒட்டியிருக்கான். மற்ற ரெண்டும் இன்னும் அவுட்டுக்கும் மேலே போகுது. ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் ஒன்று போகுது, ஒன்று ரூஃபுக்கு போகுது. அப்படி வந்தோம்னா சப் ஸ்விட்ச் பாக்ஸு இங்கே வருது, இது ஒன்று இன்னுக்கு வருது, இன்னொன்று டாப்புக்கு போகுது. இங்கே ஒரு வால் பாயிண்ட் ஒட்டியிருக்கான். அப்படியே வந்து இதில் ஒரு வால் பாயிண்ட்டு, இங்கே ஒரு வால் பாயிண்ட் ஒட்டியிருக்கான். இந்த ஒரு வால் பாயிண்ட்டு சன் சைடில் கனெக்ட் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் ஒரு வால் பாயிண்ட் ஒட்டியிருக்கான், இதுவும் இந்த சன் சைடில் கனெக்ட் ஆகுது கீழே இதுக்கு பாக்ஸுக்கு. அப்படி வந்தோம்னா ஹாலில் இங்கே டி பாக்ஸ் போட்டிருக்கான். கதைக்கு பின்னாடி டி பாக்ஸில் 50 பைப்பு கனெக்ட் மேலே அந்த ரூஃப் வர எல்லா பைப்பும் கனெக்ட் பண்ணியிருக்கான். இருந்து ஹாலுக்கு இந்த ஒட்டியிருக்கான். இந்த ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்படியே ஹாலுக்கு மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ் வருது. இங்கேருந்து ரூஃபில் 3 பைப்பு போகுது. இங்கே இது வந்து சாமி ரூமுக்கான பூஜை ரூமுக்கான ஸ்விட்ச் பாக்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்கான். அப்படி வந்தோம்னா இங்கே ஹோம் தேட்டர் பாயிண்ட்டு, ஹோம் தேட்டர் ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு இங்கே தான் பூஜை ரூம் வருது. பூஜை ரூமுக்கு சாக்கெட் போடுறதுக்காக, லைட் போடுறதுக்காக சாக்கெட்டு, சாமி போட்டாக்கு லைட் போடுறதுக்காக இங்கே ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி வந்தோம்னா சாமி ரூமுக்கான வால் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது ஹாலுக்கான வால் பாயிண்ட்டு. இங்கே வந்தோம்னா இங்கே தான் டிவி வருது. டிவிக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் கேபிளுக்கு இங்கே ஒரு பெண்டு போட்டிருக்கான். இது டிவிக்கான சாக்கெட் வருது. அப்படியே கீழே டிவிக்கான சுவிட்சுக்கான ப்ரொவிஷன் இங்கே கீழே கொடுத்துருக்கான். அப்படியே வந்தோம்னா இங்கே ஹோம் தேட்டருக்கு சென்ட்ரல் ஸ்பீக்கர் வருது. அப்புறம் இந்த பக்கம் வந்தோமா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இங்கே வருது. ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு அப்படியே இங்கே வந்தோமா இது ஒரு வால் பாயிண்ட்டு. இங்கே வந்து சென்ட்ரல் ஸ்பீக்கரில் இது வந்து எஸ்எம்பிஎஸ் வைக்கிறதுக்காக ப்ரொஃபைல் ஒட்ட போகிற பின்னாடி அதுக்காக எஸ்எம்பிஎஸ் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் போட்டிருக்கான். அப்படியே நேரம் வந்தோம்னா இங்கே சோஃபா பாயிண்ட் கொடுத்துருக்கான். அதே இங்கே இந்த பக்கம் இது ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அங்கே பிஎஸ் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். இங்கே ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இது வந்து செகண்டரி ஸ்விட்ச் பாக்ஸ். இன்னொரு டோர் வருது இங்கே ஹாலில், அதுக்கான ஸ்விட்ச் பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கான். இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து பின்னாடி மாடிப்படிக்கு கீழே இங்கே லைட்லாம் கொடுத்துருக்கான். அதுக்கான ப்ரொவிஷன் பூரா இதில் தான் வருது. அதுக்கான சுவிட்சு, இதுக்கான சுவிட்சு எல்லாமே இதில் தான் வருது. இதுலேருந்து ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இதுலேருந்து டாப் லைட்டு கொண்டு தூக்கி விட்டுருக்கான். அப்படியே இதுக்கு வந்தோம்னா இங்கே ஒரு ரியர் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். இது வால் பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். இந்த வால் பாயிண்ட்லேருந்து இந்த கிச்சனுக்கான ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் கொடுத்துருக்கான். இதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த கிச்சனில் இந்த வால் பாயிண்ட்லேயே கனெக்ட் ஆகுது. அதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே ஹாலில் வரும். இந்த இடத்துல சென்ட்ரல் ஸ்பீக்கருக்கான ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கான். அவ்வளோதான் கட்டிங்கில் இங்கே ஹாலில். அப்படியே வந்தோம்னா பெட்ரூமு, இங்கே பெட்ரூமில் மெயின் ஸ்விட்ச் பாக்ஸு இங்கே டோர் பக்கத்தில் போட்டிருக்கான். ஈஸி அக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே டோர் பக்கத்தில் வந்து மேலே ரூஃபில் எல்லா பைப்பும் கனெக்ட் ஆகுது. வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ரூஃபில் வந்து இது பைப்பு மூடிடுச்சு. அதுக்காக இங்கே ஒரு தனியாக பைப் அடித்து போட்டிருக்கான். இந்த ஒரு ஃபேன்சி பாக்ஸ் மட்டும். அப்புறம் அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல இன்வெர்டர் பாயிண்ட் வருது. இந்த அலமாரிக்கு இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருக்கான் ஷேட் அடிக்குங்கிறதுக்காக. அப்படியே அந்த இது வந்து இங்கே கொண்டாந்து இந்த வால் பாயிண்ட்டில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கான். இந்த வால் பாயிண்ட் மேலே வந்து வர்றது வால் பாயிண்ட். அதில் வந்து இந்த செல்ஃபுக்கான லைட் ப்ரொவிஷனும் அதே மாதிரி சன்ஷேடு இங்கே ஜன்னல் வருது. விண்டோக்கான சன்ஷேடில் போட்டுருக்க லைட் பாயிண்ட்டும் இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கான். இங்கே ஏசி பாக்ஸு, இந்த இடத்துல ஏசி பாக்ஸ் வருது. ஏசி பாக்ஸ் மேலே வந்து கொண்டு வந்திருக்கான். அந்த ஏசி பாக்ஸ் வந்து கீழே பெட் ஸ்விட்ச் வருது. பெட் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கான். அந்த பெட் ஸ்விட்ச் வந்து இங்கே நைட் லேம்ப் போடுறதுக்காக இங்கே ஒரு லைட் பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். இந்த பக்கம் ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இந்த பக்கம் இன்னொரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் இது பாத்ரூம்க்கான ஸ்விட்ச் பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கான். பாத்ரூம் ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே போது இன்னும் வந்து டிபிலேருந்து வரக்கான பைப் லைன் கொடுத்துருக்கான். இப்போ பாத்ரூம் வந்தோம்னா இந்த இடத்துல ஹீட்டர் போட போகிறோம். ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். அப்படியே இங்கே வந்தோம்னா வாஷ் பேஷன் போட போகிறோம். வாஷ் பேஷனுக்கு ஹேர் ட்ரையர் போகிறதுக்காக இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். அப்படியே இங்கே வந்தோம்னா இது எஸ்ஆஸ் பைப்பு. இது வந்து ஹீட்டர் வந்து எடுத்துருக்கான். இங்கே எஸ்ஆஸ் ஃபேன் போகிறதுக்காக. இப்போதைக்கு இந்த சட்டம் வந்து மாறி இருக்குது. இதற்கு இந்த பக்கம் வச்சுருவாங்க, அதுக்கு இந்த பக்கம் வச்சுருவாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேனு இந்த இடத்துல வந்துடும். ஸோ அது வந்து வயரு இதுலேருந்து எடுத்துகிட்டு இங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கிறோம். இங்கே ஒரு மேலே சீலிங்கில் ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வால் பாயிண்ட்டில் ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் வாலில். அப்புறம் அப்படியே வந்தோம்னா அடுத்த பெட்ரூம், நெக்ஸ்ட் பெட்ரூம். இதில் பார்த்தோம்னா இதுலேயும் அதே மாதிரி வந்தோடனே ஈஸி ப்ரொவிஷனுக்காக இங்கே ஃபஸ்ட்டு மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கான். அந்த பைப்புலாம் ரூஃபில் கனெக்ட் ஆகுது. அப்புறம் இங்கே ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அந்த வால் பாயிண்ட் வந்து இங்கே செல்ஃபுக்கான லேம்பில் ஒரு வால் பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகுது. பைப்பு இதில் வந்து கனெக்ட் ஆகுது. இங்கே ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இப்போ இங்கே வந்து பெட் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கான். இங்கே வந்து நைட் லேம்ப்பு இந்த இடத்துல லைட் லேம்ப் போட்டிருக்கா ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கான். அப்படி வந்தோம்னா இந்த பக்கம் ஏசி வந்து இந்த பக்கம் வைக்க முடியாது, இந்த பக்கம் தான் வைக்க முடியும். அதுக்காக ஏசி வந்து இங்கே ஓட்டியிருக்கான். அந்த ஏசிக்கான ஸ்விட்ச் பாக்ஸு சுவிட்சு இந்த பெட் ஸ்விட்சில் இங்கே வர்றதுக்காக இங்கே ஏசியை இங்கே ஓட்டியிருக்கான். அவுட்டோர் யூனிட் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக கொடுக்குறதுக்காக இந்த பக்கம் ஓட்டியிருக்கான். இந்த பக்கம் அவுட்டோர் யூனிட் வைக்க முடியாது, அதனால் ஏசிக்கு போட முடியாதுங்கிறதுக்காக நம்ம ஏசி பாயிண்ட் இங்கே கொடுத்து அதுக்கான ஸ்விட்ச் ப்ரொவிஷனுக்கு நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஹாலில் இப்போ பெட்ரூமில் அவ்வளோதான். இப்போ இது பாத்ரூம்க்கான மெயின் ஸ்விட்ச் பாக்ஸு இங்கே இந்த இன்னும் பைப்லாம் கொடுத்துருக்கான். உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். அதுலேருந்து அதே மாதிரி வாஷ் பேஷன் இங்கே கொடுத்துருக்கான். இந்த இடத்துல
எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு வால் பேன் மட்டும் கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் வைக்க முடியாதனால வாஷிங் மிஷின் மட்டும் இந்த இதில் கொடுக்கல. அப்புறம் இங்கே அவ்வளோதான். இது போக இங்கே வெளியே வந்தோம்னா இங்கே சப் மோட்டருக்கான கேபிள் இந்த இடத்துல சப் மோட்டருக்கான கேபிள் இந்த இடத்துல ஓட்டியிருக்கான். இது போய் கிச்சனில் கனெக்ட் ஆகுது. கிச்சனில் போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல கிச்சன் ரைட் பாயிண்ட். இது வந்து ஹாலில் வந்துடும். இது மெயின் சுவிட்ச் பாக்ஸ். கிச்சனில் மெயின் சுவிட்ச் பாக்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து சப் மோட்டர் வைக்கிறதுக்கான ஸ்டார்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். அதுக்கான பாயிண்ட் இங்கே ஓட்டியிருக்கான். இங்கே வந்தோம்னா இது வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பொசிஷன் விட்டுருக்கான். இங்கே வந்து இது மிக்ஸி வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கான். அப்படியே இங்கே ஓட்டினோம்னா இந்த இடத்துல ஒரு வால் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இது வந்து மேலே ஒரு சீலிங்கில் ஒரு வால் சென்ட்ரல் லைட்டு ஒன்று கொடுத்துருக்கான். இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் பண்ணுறான். இங்கே ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு வால் பாயிண்ட்டுக்காக பொசிஷன் கொடுத்துருக்கான். இங்கே ஆர்ஓ மேலே வந்து இந்த இடத்துல ஆர்ஓ வைக்கிறதுக்காக ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கான். இங்கே சன் சைடு செல்ஃபில் ஒரு அதே மாதிரி லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கான். இதுவும் அந்த ஜன்னல் வைக்கிறதுக்கான சன் சைடு லேம்பும் இங்கே வந்து கனெக்ட் ஆகி இதில் கனெக்ட் ஆகும். மொத்தம் கிச்சன் அவ்வளோதான். ஒட்டுமொத்த வீடு. இதுக்கான மீட்ரு பாக்ஸ் வந்து வெளியே சைடில் கொடுத்துருக்கான். இந்த காட்டுறோம், வெளியே போய் பார்ப்போம். இப்போ இங்கே தான் மீட்ரு வைக்கிறதுக்காக மேலே ரூஃப் வந்து இந்த பக்கம் ஓட்டியிருக்கான். இது வந்து எடுத்தடிக்கிறதுக்காக இங்கே ஒரு பைப்பு ஓட்டியிருக்கான். இங்கே எதுக்காக இது மேலே வந்து மீட்ரு இந்த இடத்துல வைக்க போகிறோம். மெட்டல் பாக்ஸ் போட்டு ஓப்பன் வெளியே வைக்க போகிறோம். இது வந்து மீட்லேருந்து இங்கே டீ பாக்ஸ் போடுறதுக்காக இங்கே லைனு, இது எடுத்து போடுறதுக்கான லைனு. அப்புறம் இந்த பக்கம் லைட் பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் லைட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம அங்கே ஹாலோட செகண்ட் ஸ்விட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான்.